சக்கர தீர்த்தத்தினுடைய கரையில இப்போ இருக்கோம். சக்கர தீர்த்தத்தை பற்றி ஸ்கந்த புராணத்தில் வருது. விஷ்ணு சர்மா என்கின்ற ஒரு பிராமணர் வேதாத்தியனெல்லாம் பண்ணிட்டு வேதாங்க தத்துவஜா தர்ம கர்ம சமாஸ்ரிதா ஸ்ரத்தையா கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் மனசுல நினைச்சார் பகவத் தரிசனம் பண்ணணும். அதுக்காக சக்கர தீர்த்தத்தில் வந்து தபஸ் பண்ணார். சிந்தையன் மனசா வீரஹா தப கர்த்தும் சமுத்தியதா சவை தத்திர தபஸ்தேபே சாக்க மூல பலாசனஹா. காய்கனிகள் தான் சாப்பிட்டு இங்கே தபஸ் பண்ணார். பிரணவ ஜபம் பண்ணார். ஓங்கார உச்சாரணாது தீமானு ஹிருதி பத்மம் விகாசையன்னு ஹிருதய பத்மத்தை விகசிக்க செய்து கொண்டு ஓங்கார தியானம் பண்ணி மகாவிஷ்ணுவை தன்னுடைய ஹிருதயத்தில் கொண்டு வரார். மனோவிஷ்ணு சமாவேசிய விதாய பிராண சம்யமம். பிராணாயாமம் பண்ணி கும்பகத்தில் நின்று பகவான் நாராயணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார். பிரசீத பகவன் விஷ்ணு பிரசீத புருஷோத்தம பிரசீத தேவதேவேச பிரசீத கமலேட்சண என்று ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண உடனேயே பகவான் கருட வாகனனாக விஷ்ணு சர்மாவுக்கு ஆவிர்பாவமாகிறார். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், கிருத கிருத்தியோஸ்மி தேவேஷ சாம்பிரதம் தவ தரிசனாத்து. உங்களுடைய தரிசனமே எல்லா வரத்தையும் விட பெரிய வரம் தான், மகா பிரயோஜனம். அப்படி எனக்கு வரம் கொடுக்கணும் என்று நீங்கள் விரும்பினீர்களாகில் தொத் பக்திம் அச்சலாம் ஏ காம் மம தேஹி ஜகத்பதேகே. உங்களிடத்துல அடியனுக்கு அச்சஞ்சலமான பக்தியை கொடுங்கோ என்று அவர் சொல்றார். உடனே பகவான் நாராயணன் பதில் சொல்றார், நீ தபசு பண்ண இடம்பா ரொம்ப பிரசாந்தமான இடம் இது. இதம் ஸ்தானம் மகாபாக தொன் நாம் நா கியாதி மேஷ்யதி. ஓம் பேர்லையே இந்த இடம் இருக்கட்டும் என்று சொல்றார். சக்கர தீர்த்தம்ங்கிறது, சக்கர தீர்த்தத்தில் இருக்கிற பெருமாளுக்கு விஷ்ணுஹரி என்று பெயர். அதுதான் அந்த விஷ்ணு சர்மாவோட பேரும். இவ்வாறு சொல்லிட்டு தன்னுடைய சக்கரத்தினால இங்கே ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தினார். இத்யுக்த்வா தேவ தேவே சஹா சக்கரேண உத்காதயத் ஸ்தலம் ஜலம் பிரகடயாமாச காங்கம் பாதாள மண்டலாத் சக்கர தீர்த்தம் இதி க்யாதம் ததः பிரபுர்த்தி தத்விஜயே. உள்ளேந்து கங்கையை வெளிப்படுத்தினார் என்கிறது தான் இது சக்கர தீர்த்தம். கார்த்திகை மாத சுக்லபட்சத்தில் தசமி அன்னிக்கு, தசமிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் இங்கே யாத்திரை வருது விசேஷம். கார்த்திகே சுக்லபட்சஸ்ய பிராரப்ய தசமி திதிம் பூர்ணிமாம் அவதிம் கிருத்வா யாத்ரா சாம்வத்சரி பவேத். சக்கர தீர்த்தே நரஸ்நாத்வா சர்வபாபைஹி பிரமுச்யதே கேகே பித்ருணு உத்திஷ்ய யஸ்தத்ர பிண்டான் நிர்வாபயிஷ்யதி திருப்தாஸ்து பிதரோ யாந்தி விஷ்ணு லோகம் நசம்சயா. இங்கே பித்ரு தர்ப்பணம் ரொம்ப விசேஷம். பித்ரு தர்ப்பணத்தினால பித்ருக்கள்லாம் விஷ்ணு லோகத்தை அடைவார்கள் என்று இது ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட சக்கர தீர்த்த மகாத்மியம். இன்னும் சில விஷயங்கள், இங்கே உள்ள மகாவிஷ்ணு இருக்காரே அவருக்கு விஷ்ணு ஹரி என்று திருநாமம். அது விஷ்ணு சர்மா என்கின்றவருடைய பேர்லேயே இது அமைஞ்சதுன்னு, பெருமாளோட சங்கல்பத்தினால அமைஞ்சதுன்னு ஸ்கந்த புராணம் நமக்கு காட்டி கொடுக்கறது. ரொம்ப ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, ராம ஜென்ம பூமியில் உள்ள ராமருக்கே விஷ்ணு ஹரி என்று தான் பெயர். அது நமக்கு காலப்போக்கில் அங்கே உள்ள ராமருக்கு என்ன ஒரு விசேஷ சிறப்பான பெயர், ஸ்பெசிஃபிக்கான பெயர் அப்படிங்கிறது காலப்போக்கில் நம்ம மறந்து போயிட்டோம். ராம ஜென்மபூமி அப்படிங்கிறது தான் பெரியவாள்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்திருக்கா, அதுதான் நமக்கு காட்டி கொடுத்துருக்கா. ஆனால் இந்த நெடுவில் அந்த நாளில் அலகாபாத்னு பேர் இல்லையா பிரயாகராஜுக்கு, அந்த பிரயாகராஜ் ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரோட ராமஜென்ம பூமியில் சில பேர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி செய்கிறவா போய் ஆராயும் பொழுது எடுத்த கல்வெட்டுகளில் ராமஜென்ம பூமியில் உள்ள கோவிலுக்கு ஹரிவிஷ்ணு மந்திரம் அப்படிங்கிற பெயர். அவ்வளோ பிரதானம் சக்கர தீர்த்தமே. அதுக்காக சொல்கிறேன், சக்கர தீர்த்தத்தில் உள்ள சுவாமியோட பேர் தான், பெருமாளோட பேர் தான் அங்கே ராமஜென்ம பூமியில் உள்ள பெருமாளுக்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது ஹரிவிஷ்ணு மந்திரம். ஹரிவிஷ்ணு அப்படிங்கிற திருநாமம் அங்கே அந்த கல்வெட்டில் இருக்குது. அதையும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். மற்றொரு விஷயம், இது ஒரு தபஸ்தலம் அப்படின்னு இப்போ அந்த பெரியவர் சொன்னார். ராமவல்லபா சரண்ஜி
அப்படிங்கிற சந்து இங்கே தபசு பண்ணார். இங்கே உள்ள குகையில் அங்கே தபஸ் பண்ணார். ராமவல்லபா சரண்னாலே தெரிகிறது அவருக்கு சீதம்மா தான் இஷ்ட தெய்வம். சீதம்மாவை இஷ்ட தெய்வமாக கொண்டு இருக்கிறதுங்கிறது அயோத்தியாவில் பொதுவாக எல்லாருக்கும் ராமர் அப்படின்னா ராமர் இஷ்ட தெய்வம், ராமரோட கூட சீதம்மா அப்படின்னு தான் நான் நினைப்பா. ஆனால் இங்கே வந்து இது மாதிரிலாம் உண்டு. மிथिलाலேயோ அயோத்தியாலேயோ இப்படி ஒரு கல்ச்சர் உண்டு. சீதம்மாவை இஷ்ட தெய்வமாக கொண்டு ஆராதிச்சு இங்கே தபசு பண்ண ஒரு ராமானந்த சம்பிரதாயத்து மகந்த். அவர் பேர் ராமவல்லபா சரண் அப்படிங்கிறது. அதே போலவே மற்றொரு ஒருவர் அவா சிஷ்ய பரம்பரை, அவருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜான்கி வர சரண் சந்த், அவரும் இங்கே இருந்து தபஸ் பண்ணி ஆராதிச்சுட்டு இருந்தார். அதனாலேயே இந்த இடத்துக்கு ஜான்கி பாக் என்று பெயர். சுவாமி விவேகானந்தர் அயோத்தியா யாத்திரையாக வந்த பொழுது இங்கே ஜான்கி வர சரணை வந்து பார்த்தார். அவளுக்கு சம்பாஷணம் நடந்தது அப்படிங்கிற விஷயம். விவேகானந்தருக்கும் இஷ்ட தெய்வம் சீதம்மா தான். அது பார்க்குறோம். ரெண்டாவது ராமரை பார்க்க முடிஞ்சாலும் பார்க்கலாம், ஆனால் ரெண்டாவது சீதையை பார்க்க முடியாது அப்படின்னும். இந்த கலியுகத்தில் வந்து சனாதன தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக இது அதில் உள்ள அம்சங்கள்லாம் மறையலாம். அப்படி மறையறதுக்கான காலம் வந்தாலும் கடைசியாக ஒரு 4 பேர் தான் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தால் அந்த சனாதன தர்மத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு ஒரு சில பேர்கள் அந்த கிராமத்துக்கு போனால் அப்போது அங்கே சீதையின் கதையை பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பார்கள் அப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணுறார் விவேகானந்தர். வந்து சீதையை பற்றி எந்த அளவுக்கு பேசினாரோ அந்த அளவுக்கு வேறு யாரையும் பற்றி பேசினதா தெரியல. அந்த அளவுக்கு தேவியின் இடத்துல அப்படி ஒரு நிஷ்ட உடையவர் விவேகானந்தரே. அவரும் இந்த ஜானகி வர சரண்ஜி 2 பேரும் சம்பாஷணை பண்ணிண்டா இந்த இடத்துல அப்படின்லாம் சொல்கிறார். ஜெய் சீதாராம். அயோத்தியா சரண்தாஸ்ஜி ராம்சரிதமானஸில் ஒரு பத்தியம் வருது, அதை சொல்கிறார். பட்டாபிஷேகம் முடிஞ்சு அங்கதன் சுக்ரீவன் எல்லாரையும் சம்போதனம் பண்ணி அட்ரஸ் பண்ணி ராமர் சொல்கிறார், எனக்கு வைகுண்டத்தை விட உகந்த இடம் பிடிச்ச இடம் இந்த அயோத்தியா. அது அவர் கண்ணீர் விட்டுட்டே சொல்கிறார், பாவுகர். சீதா வல்லப லால் கீ ஜானகி காந்த ஸ்மரணம். சரையு நதிக்கரையில் நிற்கிறோம். இந்த இடத்துக்கு பிரம்மகுண்டம் என்று பெயர். இந்த ஸ்தலத்தை பற்றி ஸ்கந்த புராணத்தில் வர விஷயம். புரா பிரம்மா ஜகத் சிரஷ்டா விஜ்ஞாய ஹரிமச்சுதம் அயோத்தியா வாசினம் தேவம் தத்ர சக்கரே ஸ்திதிம் ஸ்வயம். அயோத்தியா என்கிறது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய நித்திய நிவாசஸ்தானம் என்கிறத தெரிஞ்சுண்டு பிரம்மதேவன் இங்கே வாசம் பண்ணணும் என்று விரும்பினார். ஆகத்திய கிருத்தவானு தத்ரேக யாத்ராம் பிரம்மா யதாவிதி யஜ்யம் ச விதிவத்து சக்கரே நானா சம்பார சங்கியுதம். பிரம்மா இங்கே வந்து விசேஷமாக தபசு பண்ணார், யாகம் பண்ணார். எப்படி காஞ்சிபுரத்தில் பிரம்மதேவன் யாகம் பண்ணதா ஸ்தல புராணம் சொல்கிறதோ அதே மாதிரி இங்கே யாகம் பண்ணார். ததஸ்ஸ கிருத்தவான்ஸ்தத்ர பிரம்மா லோக பிதாமகா குண்டம் ஸ்வநாம்னா விபுலம் நானா தேவ சமன்விதம். பிரம்மதேவன் இங்கே வந்திருந்த பொழுது இங்கே ஒரு குண்டத்தை நிர்மாணம் பண்ணார். அந்த குண்டம் தான் பிரம்ம குண்டம்னு பேர். பிரம்மகுண்டத்தை பற்றி வரக்கூடிய விஷயத்தை பாருங்கோ. விஸ்தீர்ண ஜல கல்லோல கலிதம் கலுஷாபகம். ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும், ஏராளமாக ஜலம் பிரவகிக்கும் அந்த பிரம்ம குண்டத்தில். குமுத உத்பல கல்ஹார புண்டரீக குலா குலம். தனித்தனியாக கோஷ்டியாக குமுத புஷ்பங்கள், உத்பல புஷ்பங்கள், தாமரைகள் எல்லாம் இருக்கும். அவ்வளோ பெரிய குண்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னைக்கு இவ்வளோ சின்னதாக இருக்கு பிரம்மகுண்டம். கார்த்திகே சுக்லபட்சஸ்ய சதுர்தஸ்யாம் சுரோத்தமாக யாத்ரா பவிஷ்யதி சதா சுராக சாம்பத்சரி மமேகே. கார்த்திகை மாதம் சுக்லபட்சத்தில் சதுர்தசி அன்னைக்கு இங்கே விசேஷமாக அயோத்தியாவில் யாத்ராஸ்தலமாக யாத்திரை பண்ண வேண்டிய இடம் இந்த பிரம்மகுண்டம். இங்கேயும் சுவர்ண தானம் விசேஷம் என்று சொல்லப்படுறது. சுபப்பிரதா மகாபாப ராசி நாசகரி ததா ஸ்வர்ணம் செய்வ சதாதேயம் வாசாம்சி விவிதானி சேகே நிஜ சக்தியா பிரகர்த்தவ்யா சுராஸ் திருப்திர் துஜன்மனாகாம்.
யதாசக்தி வஸ்திரதானங்கள் இங்கே பண்ணால் தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள் என்று பிரம்மகுண்டத்தினுடைய மகாத்மியம். மேலும் குரு கோவிந்த் சிங் இங்கே தான் அயோத்தியாவில் வந்தார் என்று சொல்லப்படுறது. குரு கோவிந்த் சிங்க்கும் ராமஜென்ம பூமிக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. அந்த விஷயங்கள்லாம் அங்கே இதில் போட்டிருக்கா. ஷிலான்யாஸ் அப்படிங்கிற இடத்துல குரு கோவிந்த் சிங்கோட சித்திரத்தோடு போட்டிருக்கா. குரு கோவிந்த் சிங் இங்கே நம்முடைய இந்த ஹிந்து தர்மத்தை சம்ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்கிரமிப்பாளர்கள் மேலே நடத்தின யுத்தத்தில் அவருடைய திருக்கரத்தில் இருந்த சஸ்திரம், இந்த சஸ்திரம் இந்த பிரம்மகுண்டத்தில் வச்சிருக்கா, பிரம்மகுண்டத்தோட கரையில். அதையும் போய் நம்ம பார்க்கலாம். குரு கோவிந்த் சிங்க்கும் ராமச்சந்திர பிரபுவுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். பொதுவாக பஞ்சாபி சாகித்யத்தில் எல்லாத்தையும் விட பிரதானமானது, பிரசித்தமானது ஆதி கிரந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கிரந்த சாஹிப். அதுக்கு அடுத்தது பிரசித்தமானது ராமாவதார சரித்த என்கின்ற குரு கோவிந்த் சிங் எழுதிய ராமாயணம். பஞ்சாப்லேயே ரொம்ப அதிகமாக படிக்கப்படுற இலக்கியம் அது. குரு கிரந்த சாஹிப்புக்கு அடுத்தபடியாக குரு கோவிந்த் சிங் ராமகதையை எழுதினார் பஞ்சாபி பாஷையில். ஒரு கோயின்சிடன்ஸ், கம்பராமாயணத்துக்கும் கம்பன் வச்ச பேர் ராமாவதாரம்ங்கிறது தான். இவரும் பஞ்சாபியில் ராமாயணம் எழுதும் பொழுது, பஞ்சாபியில் ராமாயணம் எழுதினவர் இவர் தான், குரு கோவிந்த் சிங் தான். அவருமே ராமாவதார சரித்த அப்படின்னு தான் அதுக்கு பேர் வச்சிருக்கார். பெரிய ராம பக்தர் குரு கோவிந்த் சிங். அப்பேற்பட்ட குரு கோவிந்த் சிங்கோட ஸ்தலம் இது. போய் நம்ம அந்த அவருடைய சஸ்திரத்தையும் தரிசனம் பண்ணலாம். ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம், ராம் 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 ராம். இது குரு கோவிந்த்ஜி குரு கோவிந்த் சிங்ஜி இங்கே அயோத்தியாவுக்கு வந்திருக்கார். என்ன விஷயமா வந்தார்னா, இங்கே ராம ஜென்மபூமியில் ஆக்கிரமணம் நடக்கிற சமயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவதாஸ் அப்படிங்கிற மகந்த் உதவிக்காக கேட்டிருக்கார். அப்போ இங்கே யுத்தம் பண்ணியிருக்கார். அவரை யுத்தம் பண்ணும்பொழுது உபயோகப்படுத்தின ஆயுதங்கள் அங்கேருந்து பார்த்தா இது மட்டும்தான் தெரிகிறது. அவரோட சரண பாதுகை இது சின்ன ஆயுதமாக இது தெரிகிறது. இங்கே உள்ளே வந்தான்னா நன்னாவே தெரிகிறது. ஆனால் உள்ளே யாரும் இது அனுமதி இல்லை. பெரிய கத்தி, அது தலுவார், கிருபான், அப்புறம் இங்கே சங்கம் இருக்கு. இந்த சங்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்திலேயே சப்தஸ்வரமும் வருமா. ஒரு அபூர்வமான சங்கம் இது. அவரோட சங்கம் அது குரு கோவிந்த் சிங்கோட சங்கம். அது ரொம்ப பெரிய மகந்த். ஏன்னா தன்னுடைய குடும்பத்தையே தர்மத்துக்காக சமர்ப்பணம் பண்ணவர். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய அப்பா எல்லாரையும் தர்மத்துக்காக சமர்ப்பணம் பண்ணி தானும் தர்மத்துக்காக பிராணத்தியாகம், யுத்த காலத்திலேயே தர்மத்துக்காக பிராணத்தியாகம் பண்ணவர் சந்த் குரு கோவிந்த் சிங். ராம் ராம் ராம். இந்த சந்த் 6வது தலைமுறை. இவர் 6 தலைமுறையாக பார்த்துக்கிறான் அந்த இடத்த. 6வது தலைமுறை வந்திருக்கேன்னு தெரிவிச்சு. ராம் 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 ராம். ஜி ராம் 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 ராம். தன்யவாத். ராம் ராம். இங்கே அயோத்தியாவில் உள்ள குரங்குக்கெல்லாம் குரு கோவிந்த் சிங் சென்னா போடுறார். அந்த சித்திரம் இருக்கு. ரிணமோச்சன் காட் நமக்கு எழுத்தாப்புல சரையு தெரியுறது. இந்த ரிணமோச்சன் காட் அப்படிங்கிற சரையுனுடைய காட்டும் ஒரு முக்கியமான ஸ்தலம். ஸ்கந்த புராணத்தில் இதை பற்றிய விஷயத்தை சொல்கிறேன். பிரம்மகுண்டாத் முனிவர தனுஷ் சப்த சதேன சேகே பூர்வோத்தர திசாபாகே சம்ஸ்திதம் சரயூ ஜலே. பிரம்மகுண்டம்னு பார்த்தோமே, பிரம்மகுண்டத்துலேருந்து 700 வில்லு, 700 தனுசு வச்சா தாண்டி ரிணமோச்சன் காட் வருது. சொன்னேன் இல்லையா, ஜிபிஎஸ்னு. அதுதான் இது. பிரம்மகுண்டத்தினுடைய பூர்வோத்தர திக்பாகத்தில் இருக்குது. சரையு தான் இங்கே ரிணமோச்சன் காட், சரையுனுடைய கரை தான். தத்ர பூர்வம் முனிவரஹா லோமசோ நாம நாமதா ததஸ்ஸ ரிண நிர்முக்தா பபூவ கதகல்மஷஹா. லோமச மகர்ஷி அவர் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு இந்த ரிணமோச்சன் காட்டுக்கு சரையூல ஸ்நானம் பண்ணார்.
சரையூல ஸ்நானம் பண்ண உடனேயே அவருடைய கடன்லாம் போயிடுது. லோமசருடைய கடன்லாம் போயிடுது. இங்கே கடன்னா என்ன அர்த்தம்? ரிஷி யார்கிட்ட போய் கடன் வாங்குவார்? கடன்னா என்ன அர்த்தம்ங்கிறது பின்னாடி தெரிய வரும். அதை புராணமே எடுத்து காட்டுறது. ததாச்சரியம் மகத் திருஷ்டுவா முனி நிசானம் தமப்ரவீத்து. ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கிறவர் பக்கத்தில் உள்ள ரிஷிகள்லாம் இருக்காளே, அவளெல்லாம் பார்த்து திடீர்னு ஒரு ஆனந்த ஸ்பூர்த்தி ஏற்பட அந்த ஆனந்தத்தோடு அவர் சொல்கிறார், புஜா ஊர்துவம் ததா கிருத்வா ஹர்ஷேண ஆஹ அசுரலோச்சனஹா. ஆனந்த கண்ணீர் அதோட கூட தன்னோட கையை தூக்கிண்டு அவர் சொல்கிறார், இது என்னோட கடனை தீர்த்த இடம். ரிணமோச்சன சங்கியந்து தீர்த்தம் ஏத்தது அனுத்தமம் எத்திர ஸ்நானேன ஜந்தூனாம் ரிண நிர்யாத்தனம் பவேத்து. இங்கே சரையு ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு கடன்லாம் தீரும். என்ன கடன்? ஐஹிகம் பாரலௌகிக்யம் எத் ரிணத்ருதயம் ரிணாகாம். ரிணத்ருதயம் அப்படிங்கிறது ஒன்று, அப்புறம் 5 ரிணம் அப்படிங்கிறது ஒன்று. இதெல்லாம் நமக்கு தெரியும். பொதுவாக வைதிகமான ரிணங்கள், தேவ ரிணம், பித்ரு ரிணம், அதுக்கப்புறம் ரிஷி ரிணம், அப்புறம் மனுஷால்கிட்டையே ரிணம், அப்புறம் பித்ருக்கள்கிட்ட ரிணம். இந்த ரிணங்களை தீர்க்கறதுக்காக 5 விதமான யஜ்யங்கள் பண்ணுறோம். பஞ்சமகா யஜ்யம்னு பேர். ரிணம் தீரறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே இந்த கான்டெக்ஸ்டில், இந்த பிரகரணத்தில் 5 ரிணம்ங்கிற பிரகரணத்தில் யாரை 5 ரிணமும் இல்லாதவா அப்படின்னு சொல்லுவான்னா, யார் பிரம்மானுபவத்தில் இருக்காளோ அவளை தான் 5 ரிணமும் இல்லாதவான்னு புராணம் சொல்கிறது. நாயம் ரிணி அப்படின்னு பாகவதத்தில் கூட வருது. பகவானை ஆசிரியச்சவனுக்கு ரிணம் கிடையாது, பிரம்மஜானத்தை அடைஞ்சவனுக்கு ரிணம் கிடையாது. அப்பேற்பட்ட ரிணமற்ற நிலையை அடைஞ்சார் லோமச மகர்ஷி. அதாவது பிரம்மஜானத்தை அனுபவிச்சார், பிரம்மானந்தத்தை அனுபவிச்சாருங்கிறத தான் இப்படி ரிணமோச்சனம் அப்படின்னு இங்கே புராணம் சொல்கிறது. அதே சமயத்தில் லௌகிகமான பலனும் கிடைக்கும். கடனாளியாக எவனாவது போயிட்டான்னா பாவம், இங்கே ஸ்நானம் பண்ணான்னா அவனுக்கு கடன் போகுங்கிற பலனும் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புராணம் தெரிவிக்கிறது. எத் ரிணத்ருதயம் பவேத் நிருணாம் தத் சர்வம் ஸ்நானமாத்திரேன தீர்த்தேஸ்மின் நஷ்யதி க்ஷணாத். சர்வ தீர்த்தோத்தமம் சைதத் சத்யः பிரத்யயகாரகம் மயா சாஸ்ய பலம் சம்யக் அனுபூதம் ரிணாதிஹே. தஸ்மாதத்திர விதானேன ஸ்நானம் தானம் ச சக்திதா. இங்கே ஸ்நானம் தானம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தானத்தை பற்றி இங்கே லோமச மகர்ஷி குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடு நிறுத்தலை. அந்தர்ததே முனிஸ்ரேஷ்டா, அந்தர்தானம் ஆயிட்டார் அப்படின்னு லோமசர் இவ்வளவும் சொல்லிவிட்டு அந்தர்தானம் ஆயிட்டாருங்கிறது எனக்கு என்னன்னு படுறதுன்னா, மோட்சத்தை அடைஞ்சு விட்டார். ஏன்னா ரிண மோச்சனம் இல்லையா, ரிணங்கள் எல்லாத்தையும் கடந்து மோட்சத்தை அடைஞ்சு விட்டார். அந்தர்ததே முனிஸ்ரேஷ்டா ஸ்துவன்னு தீர்த்த குணானு முதாகா. அப்பேற்பட்ட இந்த லோமச மகர்ஷியினுடைய இடம் இது. ராம்சரித்த மானஸில் காக்கபுசுண்டி அப்படின்னு ஒரு சித்தர். அந்த சித்தர் ராம் லல்லா, குழந்த ராமனோட விளையாடினவர். அந்த ராம் லல்லாவோட விளையாடின ஒரு சித்த புருஷர். அந்த சித்த புருஷருக்கு ராமபக்தியை உபதேசம் பண்ணவர் லோமச மகர்ஷி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக லோமசருக்கு அயோத்தியாவோட உள்ள சம்பந்தம் இது. ரிணமோச்சன் காட்டில் இப்போ நிற்கிறோம். இங்கேருந்து கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தா சரையூ தெரியும். ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம். பாப்ப மோச்சன தீர்த்தம் என்று ஸ்கந்த புராணத்தில் வருது. பாப் மோச்சன் காட் அப்படின்னு இன்னைக்கு பெயர். தனுர் திசத்யா தீர்த்தம் ச பாப மோச்சன சஞ்ஞகம். இதுதான் ரிணமோச்சன்லேருந்து 200 தனுசில் வருது. அது எல்லாம் ராமரோட பூமி இல்லையானால தனுசை வச்சு கணக்குன்னு நினைக்கிறேன். சர்வ பாப விசுத்தாத்மா தத்ர ஸ்நானேன மானவஹா பாஞ்சால தேச சம்பூதா நாம்னா நரஹரிர் திஜஹாகா. பாஞ்சால தேசத்தில் நரஹரி என்று ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு பிராமணன். ஆனால் அவனுக்கு துஷ்ட சங்கத்தினால கெட்டு போயிட்டான். அசத் சங்க பிரபாவேண பாபாத்மா சமஜாயதே. அவனுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் வந்தது, மதுபானம் முதலியவைகள். அதுலேயே முழுகிட்டான். அப்புறம் எதிர்ச்சையாக அவனுக்கு ஒரு சத்சங்கம், ராம கதாசிரவணம் கிடச்சிது.
ச கதாச்சித் சாது சங்காத் தீர்த்த யாத்ரா பிரசங்கதாக. அதனால அவனுடைய உள்ளம் திருந்த ஆரம்பிச்சது. அந்த சாதுக்களோடையே கூட அவன் தீர்த்த யாத்திரையாக கிளம்பி அயோத்தியாவுக்கு வரான். அயோத்தியா மாகதோ விப்ர மகாபாத்தக கிருத்து த்விஜா பாபமோச்சன தீர்த்தே து ஸ்நாதா சத்சங்கதோ த்விஜா பாபராசிர் வினஷ்டோஸ்ய நிஷ்பாப சமபூத்து க்ஷணாத். நரஹரி அப்படிங்கிறவன் இங்கே பாபமோச்சன தீர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணி சத்சங்கத்தினாலையும், இங்கே இருக்கிற சத்சங்கம், இங்கே சாதுக்கள்கிட்ட ராமாயணம் கேட்கறது மூலமாகவும் அவனுடைய பாப்பங்கள் நீங்கியது. அதனால இந்த இடத்துக்கு பாபமோச்சன தீர்த்தம், பாபமோச்சன் காட் என்று பெயர். இங்கேயே அவன் வாழ்ந்து கடைசியா திவப் பபாத தன்மூர்த்னி புஷ்பவிருஷ்டிர் முனீஸ்வர திவ்யம் விமானமாருஹ்ய விஷ்ணு லோகம் கதோத்விஜஹா. அவனுக்கு வைகுண்ட விமானம் வர தேவாள்லாம் புஷ்பவருஷம் பண்ண அதில் ஏறிண்டு அவன் விஷ்ணு லோகத்தை அடைஞ்சான். மாக மாசம் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி மாக கிருஷ்ண சதுர்தஸ்யாம் தத்ர ஸ்நானம் விசேஷதா தானம் ச மனுஜைகாரியம் சர்வபாப விசுத்தையே. மாக கிருஷ்ண சதுர்தசியில் இங்கே ஸ்நானம் பண்ணுறதும் தானம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. சரையு நதியில் இங்கே தான் பிரதிதினமும் ஆரத்தி நடக்கும். சரையு நதிக்கு ஆரத்தி நடக்கிற இடம் இது. ஜெய் போலோ சீதா வல்லபு லால் கீ. இந்த இடம்தான் சஹஸ்ரதாரா. அங்க சஹஸ்ரதாரா தரிசனம் பண்ணிக்கோங்க. சரையூல இருக்கக்கூடிய சஹஸ்ரதாராங்கிற காட்டு. ஜெய சீதாராம். சரையூ நதிக்கரையில சந்திரஹரி சந்திரஹரி மந்திரத்துக்கு வந்திருக்கிறோம். உள்ள பகவான் சந்திரஹரிங்கிற நாராயணன் இருக்கார். இது வந்து சோமன் சந்திர தேவதை. இந்த சந்திர தேவதையாகிய சோமன் ஆராதிச்ச பெருமாள். அயோத்தியா நிலையம் விஷ்ணும் நத்வா சீதாம்சு ருத்சுகா ஆகச்சது தீர்த்தமாஹாத்மியம் சாட்சாத் கர்த்தும் சுதாநிதிஹி. சந்திர பகவான் அயோத்தியா யாத்திரை வந்தார். வந்து அயோத்தியாவை பரிக்கிரமா பண்ணி அயோத்தியா வாசம் பண்ணார். அதோட கூட கிரமேண விதி பூர்வம் ச நானாச்சரிய சமன்விதா சமாராத்ய ததோ விஷ்ணும் தபசா துஷ்சரேணவை. சரையு நதிக்கரையில் இந்த இடத்துல தபசு பண்ணார். பகவான் நாராயணன் ஆராதிச்சார். தத் பிரசாதம் சமாசாத்திய சுவாமிதான புரஸ்ஸரம் தத்தி குஹ்யதமம் ஸ்தானம் வாசுதேவஸ்ய சுவ்ரதா. அப்பேற்பட்ட இந்த இடம் இது பொதுவாக பகவானுடைய அனுகிரகமும் சோமதேவனுடைய அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய இடமாக அமையிறது. அஸ்மின் சித்தாஹா சதா விப்ர கோவிந்த விரதமாஸ்திதாக. இங்க நிறைய சாதகர்கள் கோவிந்த விரதம் என்கின்ற விரதத்தை செய்கிறார்கள். நானாலிங்கதரா நித்தியம் விஷ்ணுலோகாபிகாங்ஷிணா. அந்த பாகவதர்கள் வைகுண்டத்தை அடையணும் என்பதற்காக இங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். யோகிகள்லாம் யோகாபியாசம் பண்ணுகிறார்கள். அபியஸ்யந்தி பரம் யோகம் புக்தாத்மானோ ஜிதேந்திரியாக சந்திர பூஜாம் தத குறியாத் ஆகமோக்த விதானதஹா. ஆகமம் சொன்ன ரீதியாக சந்திர பூஜை செய்ய வேண்டியது. இங்க மாஷைஹி ஷோடசிபிஹி காரியா பிரத்யேகம் பிரதிமாசுவாக 16 மாஷங்களால இங்கு சந்திரனுடைய பிரதிமை செய்யணும். சோம மந்திரேண ஹோமஸ்து காரிய வித்தானுமானதஹா பிரதிமா ஸ்தாபனம் குறியாத்து சோம மந்திரம் உதீரயேத். சோமனுக்கான மூர்த்தியை பண்ணி சோம சூக்தம் பாட்டையேச்ச. இங்க உள்ள வைதிகால சோம சூக்த பாராயணம் பண்ண செய்யணும். இதனால ரொம்ப பகவத் பிரீத்திக்கு நாம் பாத்திரமாவோம். மேலும் ஜேஷ்டே மாசி சிதே பட்சே பஞ்சதஸ்யாம் விசேஷதா தஸ்ய சாம்வத்சரி யாத்ரா தேவைஹி சந்திரஹரே ஸ்மிருதா. ஜேஷ்ட மாசத்துல சுக்லபட்சத்துல பௌர்ணமி அன்று இங்க சோம பூஜை செய்தால் மிகவும் விசேஷம். உள்ள போய் பகவானை தரிசனம் பண்ணலாம். ஜெய் சீதாராம்.
चंद्रहरि महादेव मासे सिते पक्षे पौर्णिमे सोमवासरे. ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் சொன்னார் இந்த மகாராஜ். சந்திர பகவான் இங்கேருந்து வந்து அயோத்தியாவில் வாசம் பண்ணி, அயோத்தியாவில் இந்த க்ஷேத்திரத்தில் தபசு பண்ணி பகவான் பிரத்யக்ஷமானார். சங்க சக்கர கதாதரனா பிரத்யக்ஷமானார். பிரத்யக்ஷமான பகவானை பார்த்து பொதுவாக இங்கே வரக்கூடிய எல்லா பக்தாளுக்குமே நீங்கள் பிரத்யக்ஷமாக இருக்கணும், அதற்கு ஏற்ற மாதிரி அர்ச்சா திருமேனியில் வரணும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள இங்கு அர்ச்சா திருமேனியாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அந்த அர்ச்சா திருமேனிலையும் இப்போ தான் இங்கே சேவிச்சோம். ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையான மூர்த்தி. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, மடியில் சீதம்மா, அப்புறம் லக்ஷ்மணர், பரதன், சத்ருகுணன். இதை தவிர சரணத்தில் ஹனுமானை தவிர நலன், நீலன் எல்லாம் சேர்ந்து ஒரே இதுலேயே அமைஞ்சிருக்கு. இதை சாலக்கிராம மூர்த்தின்னு மகந்த் சொல்கிறார். அப்பேற்பட்ட இந்த ஒரு மூர்த்தியை நம்ம இங்கே தரிசனம் பண்ணுறோம். பகவானே சொன்னாராம், சந்திரன் வந்து ஆராதிச்ச இடமா இருக்கிறதுனால சந்திரனோட பேரையும் என்னோட சேர்ந்து வச்சுக்கிறேன். அதனால இங்க சந்திரஹரி, சந்திரன் என்கின்ற இந்த நாமதேயம் ஹரியோட சேர்ந்து இருக்கு. ராமச்சந்திர பிரபு ராமருக்கே சந்திரங்கிற வார்த்தையை சேர்த்து தானே வச்சிருக்கா. அது மாதிரி அங்க சந்திரஹரிங்கிற ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. ஜெய் போலோ சர்ஜு மையா கி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதையில சரயு மகாத்மியம் வருகிறது. அதற்கு முன்னாடி ஒரு விஷயம், வால்மீகி ராமாயணத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னா, கைலாச பர்வதம் ரொம்ப அற்புதமான பர்வதம். அந்த கைலாச பர்வதத்துல இருக்கக்கூடிய மானச சரஸ், மானச சரசு என்கின்ற மிகப்பெரிய ஏரி, அந்த மானச சரஸ் சரஃப் பிரவிருத்தா சரயூஹு, அந்த மானச சரஸ் ஒரு இடத்துலேருந்து கீழே விழுந்து நதியாக ஓடி வருகிறது. அதற்கு தான் சரயு என்று பெயர். வேற ஒரு பிரவாகமும் மானச சரஸ்லேருந்து வருது, அதற்கு சரஸ்வதி என்று பெயர். சரஸ்வதியும் சரயுவும் சகோதரிகள். அப்பேற்பட்ட சரயு ராமரை நோக்கி இங்க அயோத்தியாவுக்கு ஓடி வருகிறாள். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதையில சரயுனுடைய மகாத்மியத்துக்கு வருவோம். லோகே தன்யதரா நூனம் இயம் து சரயூ நதி யாத்து சாகேத நகரி சந்ததம் பரிசேவதே அத்ரைவ சரயூ தீரே புத்திரகாமஸ்ய பூபதேஹ விசேஷதः பிரவருத்தோ பூத் புரா யஜ்ஞ மகோத்சவஹ. சரயூல வந்து யார் யார் ஸ்நானம் பண்ணுகிறார்களோ, தரிசனம் பண்ணுகிறார்களோ அவர்களே பாக்யசாலிகள். சாகேத நகரத்தை வந்து மிகவும் சந்தோஷப்படுத்தி கொண்டு ஓடக்கூடிய சரயூ நதி. இந்த சரயூ நதிக்கரையில தான் தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். அஸ்மின்னேவ மகா புண்ணியே பவித்ரே சரயூ தட்டே சிக்ரீட பிராத்ருபிஸ் சாகம் ராமச்சந்திரோபி சைஷவே. இந்த சரயூ தீரத்துல தான் லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களையும் அழைச்சுண்டு மற்றும் பல குழந்தைகளை அழைத்து கொண்டு விதவிதமான விளையாட்டுகளை ராமச்சந்திர பிரபு விளையாடினார். பந்து விளையாடினார், நெட்டு கட்டி பேட்மிண்டன்லாம் விளையாடினார். அத்ரைவ சரயூ தீரே கௌஷிகேன மகாத்மனா கிருதே பல்லவ பர்யங்கே சிஷ்யே ரகுவராத்மஜா. சரயூ நதிக்கரையில தான் விஸ்வாமித்ர மகர்ஷி ராமலக்ஷ்மணால அழைத்து கொண்டு வந்து அழகான ஒரு புற்படுக்கை அமைத்து அதில் குழந்தைகளை ராமலக்ஷ்மணால படுக்க வச்சு அவர்களை தூங்க பண்ணினார். நிறைய கதைகள்லாம் சொல்லி தூங்க பண்ணினார்.
அஸ்யாமேவ சரயுவாம் து சீதையா சஹ ராகவஹ ரம்யே வசந்த காலேபி ஜலக்கிரீடாம் சகாரஹ. இந்த சரயூவில் தான் சீதாதேவியோட கூட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு விசேஷமாக ஜலக்கிரீடை செய்தார். அஸ்மின்னேவ ரகுஸ்ரேஷ்டஹ சானந்தம் சரயூவனே சகார மிருகயாம் நித்யம் மந்திரிபுத்திரைஹி சமன்விதா. இந்த சரயூல தான் வந்து சரயு நதிக்கரையில மந்திரிபுத்திரைஹி மந்திரிகளுடைய பிள்ளைகளோட கூட ஸ்ரீ ராகவன் வந்து விதவிதமான விளையாட்டுகள்லாம் விளையாடினார். இந்த சரயு நதிக்கரை வரைக்கும் தான் திருஜட்டர் என்கின்ற வைதிகருக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஏராளமான கோதானம் செய்தார், ஏராளமான பசுக்களை தானம் செய்தார். தஸ்மாத்து சரயூ தட்டாத்து என்கிறபடி கோதானம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நிறைய செய்த இடம், கோ சஹஸ்ர பிரதாதாரம். அப்படிப்பட்ட சரயூ நதியில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஜெய் போலோ சரயூ மாதா கி, சர்ஜு மையா கி ஜெய். காளேராம் மந்திர் பொதுவாக இதை பற்றி ஐதிஹ்யம் என்னன்னா, ராம ஜென்மபூமியில் இந்த ராமர் தான் இருந்தார் என்று இங்கே இருக்கிறவாள்லாம் நம்புறா. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இங்கே வந்து எழுந்தருளினார். பொதுவாக இங்கே மகாராஷ்டிர சாதுக்கள், இதோ ஸ்ரீதர சுவாமிகள் இருக்கார், ரொம்ப பெரியவா வாழலாம், கோந்தோலேக்கர் மகாராஜ் அந்த பக்கம், சுவாமி சமர்த் எல்லாருமா இங்கே அழகாக இந்த கோவிலை நிர்மாணம் பண்ணி இதை நிர்வாகம் பண்ணிட்டு வரா. இவாளை இந்த இடம் ஈர்த்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இது அடியனுடைய பார்வை. தாசாயணத்தில் சமர்த்த ராமதாஸ் வந்து அயோத்தியாவில் ஒரு வருடம் தங்கியிருந்தார் அப்படின்னு வருது சரயு நதிக்கரையில். ராமதாசர் தங்கிய இடம் இது அப்படின்னு என்னுடைய பாவம். ராமதாஸ் சுவாமிகள் இங்கே தான் தங்கியிருக்காருங்கிறதுனால இங்கே மேலே அது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு. சமர்த்தர் இங்கே தங்கியிருந்த பொழுது ஒரு ராமாயண பிரவச்சனம் பண்ணார், ஒரு வருஷ கால ராமாயண பிரவச்சனம். இன்னைக்குமே ஒரு தாத்தா இங்கே உட்காந்துண்டு பிரதிஸ்லோகம் ராமாயண அர்த்தம் சொல்லுவார். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த பார்த்துருக்க முடியும். தினம் ஒரு சர்க்கம் 2 சர்க்கம் ராமாயண ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்லுவார். ரொம்ப அருமையான விஷயங்கள் இதெல்லாம். இன்னி வரைக்கும் அந்த தர்மம் நடந்துட்டு இருக்கு. சமர்த்தர் ஆரம்பித்து வச்சது. சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் இங்கே இருக்கார், எல்லா மகான்களும் இருக்கா இங்கே. கோந்தலேக்கர் ஜி, ஸ்ரீ நரசிம்மராவ் மோங்கே என்கின்ற பெரியவருக்கு ராமர் தரிசனம் கொடுத்தார். அதாவது ராம ஜென்ம பூமியில உள்ள ராமர் சரையுலேருந்து மறுபடியும் கிடைச்சார். அந்த ராமர் இங்கே பிரதிஷ்டையாயிருக்கார். இந்த ராமர் சீதாராமாள், லக்ஷ்மணர், பரத சத்ருகுணாள், ஹனுமார், ரொம்ப அபூர்வமான ஹனுமார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்கின்ற திரையோதசாட்சரி மந்திரம் லட்சக்கணக்கான முறை எழுதப்பட்டு இங்கே நாம பிரதிஷ்டா இருக்கு. அதையும் தரிசனம் பண்ணலாம். जय सीताराम.
அயோத்தியாவில் கோப்ரதாரம் என்கின்ற இடம், இதற்கு குப்தார் காட் என்றும் பெயர். என்ன, இங்க இருக்கக்கூடிய ராமருக்கு குப்தஹரி என்று பெயர். குப்தஹரி காட் குப்தார் காட்னு மாறித்து. இப்ப மறுபடியும் பாக்குற இந்த இங்க புது போர்டெல்லாம் வச்சிருக்கா, அதுல கோப்ரதார் காட்டுன்னே போட்டிருக்கா. கோப்ரதாரம்ங்கிறது தான் இதனுடைய ஒரிஜினல் பெயர். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கடைசியாக குப்தார் காட்டுல தான் அந்தர்தானமானார். அயோத்தியாவில் ஒரு துறவி இருந்தார், கும்னாமி பாபா என்று பெயர். ராமநாம ஜபம், எப்பொழுதும் ராமநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு அயோத்தியாவில் பிக்ஷுவாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கும்னாமி பாபா என்கின்ற சந்த் அயோத்தியாவில் பல பேர்களுக்கு தெரிஞ்சவர். பல சாதுக்களோட அவர் சஞ்சாரம் பண்ணார் இங்க. அப்படிப்பட்டவர் இங்க இதே குப்தார் காட்டுல ராமர் அந்தர்தானம் ஆன இடத்துல அவரும் பகவானை அடைஞ்சார். அவருடைய சமாதியில தான் நம்ம இப்போ இருக்கோம். இவரை பத்தி இங்க அயோத்தியா மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், இதுல ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. சில ஆராய்ச்சியாளர்களும் இதை பத்தி எழுதியிருக்கா, வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும். அயோத்தி மக்கள் நிறைய இவரை பத்தி பேசுவா. சுபாஷ் சந்திர போஸ் தான் கடைசி காலத்துல கும்னாமி பாபா என்கின்ற பெயர்ல அயோத்தியில இருந்தார் அப்படின்னு சில வருடங்கள். இர்ரெஃப்யூட்டபிளான விஷயம், மறுக்க முடியாத உண்மை என்னன்னா, அவர் விமான விபத்துல காலம் ஆகல, அதுக்கப்புறமும் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ரஷ்யால, திபெத்ல அது மாதிரிலாம் இருந்துட்டு கடைசி காலத்துல அயோத்தியா வந்தார் அப்படின்னு இங்க இருக்கிற மக்கள் அதை தெளிவா இருக்காங்க. கும்னாமி பாபா தான் சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறதுல அவளுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை பத்திய நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளும் இருக்கு. கடைசி காலத்துல அயோத்தியால இருக்கணும், அதுவும் கிளம்பும் பொழுது ராமர் அந்தர்தானமான இடமா இருக்கக்கூடிய குப்தார் காட்டுல இருக்கணும், கோப்ரதாரத்துல இருக்கணும் என்கின்ற அபிலாஷைகளோட கூட அயோத்தியில ரொம்ப சீதா சாதா மனுஷனா, பெரிய நாட்டு தலைவர், அதாவது சுபாஷ்னா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1920கள் 30கள்ல காந்தி எவ்வளவு பிரசித்தமோ அவ்வளவு பிரசித்தம் சுபாஷ். சாதாரண ஆள் இல்லை, அதாவது தேச தலைவர் அப்படின்னாலே ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்லுவா. காந்திஜி ஒரு பக்கம், சுபாஷ் ஒரு பக்கம் அப்படின்னு. திடீர்னு அப்படி ஒரு தலைவர் காணா போயிட்டாருன்னா அந்த நாள்ல எப்படி இன்னைக்கு இதெல்லாம் ஹிஸ்டரியா இன்னைக்கு பேசுறோம், 50 வருஷம் கழிச்சா 100 வருஷம் கழிச்சு பேசுறோம். திடீர்னு அவ்வளவு பெரிய தலை, திடீர்னு காந்தி காணா போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு மக்கள் அந்த சமயத்துல ஆடி போயிருந்தா, சுபாஷ் காணும், சுபாஷ் சந்திர போஸ் காணும் அப்படின்னு. அப்படி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படியா இருந்தாலும் தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு 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 அறிவு அவருக்கு வந்திருக்கும். அரவிந்தரே அதனாலதான் அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தை விட்டுட்டார். தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது தீர்மானமா அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் ஆன்மீகத்துல இறங்கிட்டார். அது மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் எப்படியா இருந்தாலும் அது வரதான் போறது, சுதந்திரம் வரதான் போறது, நம்ம இனிமே ஆன்மீகத்துல இருக்கலாம், ராமநாம ஜபம் பண்ணிட்டு அயோத்தியா வாசம் பண்ணலாம், ஒரு பிக்ஷுவாவே இருந்துட்டு போயிடலாம் என்று அவருடைய கடைசி சில வருடங்கள் அயோத்தியாவில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த சமாதி. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், கும்னாமி பாபா கி ஜெய். ஜெய் சீதாராம். கோப்ரதாரம் என்கிற குப்தார் காட், இதுலேயே கண்டோன்மெண்ட் ஏரியா இருக்கு. அந்த கண்டோன்மெண்ட் ஏரியாவில் ஒரு ராமர் கோவில், அழகான ராமர் கோவில். இதுக்கு தான் டோக்ரா மந்திர் அல்லது மிலிட்ரி மந்திர் என்றெல்லாம் பெயர். இந்த கோவில் மிலிட்ரிக்காராலே சேர்ந்து கட்டி மிலிட்ரிக்காராளுடையவே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில்.
உள்ள இருக்கிறது பெரிய தங்கமூர்த்தியான ராமர் சீதாதேவியோட கூட ஏகாந்தமா எழுந்தருளி இருக்கிறார். அருமையான கோவில் இது. ஒரு விஷயம் எதிர்ச்சியா அமைஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி இதே குப்தார் காட்டுல கும்னாமி பாபா சுபாஷ் சந்திர போஸனுடைய சமாதியை நாம் பார்த்தோம். அது இருக்கிறதுனாலயோ என்னவோ அவர் தானே இந்தியன் நேஷனுக்கு ஆர்மி ஆரம்பிச்சார். அதனால இங்க கேன்டோன்மெண்ட்டு, இந்த கேன்டோன்மெண்ட்டில் ராமச்சந்திர பிரபுவுக்கு மிலிட்ரி மந்திர் என்று ரொம்ப அழகா இது அமைஞ்சிருக்கு. பாரத் மாதா கி ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணம். அயம் நாம்னா குப்தஹரிஹி தேவோ புவன விஸ்ருதா. பகவான் குப்தஹரி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எல்லாருக்கும் மோட்ச பிரதானமான ஸ்தலம் இந்த கோப்ரதாரம் குப்தார் காட்டுங்கிறது. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சரையூவில் அந்தர்தானமானார். இங்குதான் குப்தஹரி பகவான், அதாவது ராமர் எழுந்தருளி இருக்கிறார், நாம் தரிசனம் பண்றோம். இந்த ஸ்தலம் மிகவும் விசேஷமான ஸ்தலம். அத்ரய பிராணினாம் சிரேஷ்டா பூஜா யஜ்ஞ ஜபாதிகம் கரோதி பரயா பக்தியா சயாதி பரமாம் கதிம். ஸ்கந்தபுராண ஸ்லோகங்கள் இதெல்லாம். பூஜை, யஜ்யம், ஜபம் முதலியவைகள்லாம் இங்க ரொம்ப விசேஷம். வைஷ்ணவா விஷ்ணு பூஜாம் ச ஸ்ருண்வன்னு குர்வன்னு ஹரே கதாம் கீதவாதித்ர நிருத்யைச்ச விஷ்ணு தோஷண காரகைஹி. இங்க ராம கதை சொல்றது, கேட்கறது, விஷ்ணு பூஜை பண்றது, அப்புறம் ராம கீர்த்தனம் பாடுறது, ராம நர்த்தனம் பண்றது, கதாபிகி புண்ணியயுக்தாபிகி ஜாகிரியாது சர்வரீம் நரஹா. இவ்வாறு ராத்திரி வேளையில ஜாகரணம் விசேஷனம். மார்கசீர்ஷஸ்ய விஷதே பட்சே ஹரிதிதௌ நரைஹி. மிருகசீர்ஷ மாசம் விஷதே பட்சே ஹரிதிதௌ நரைஹி. மார்கழி மாசத்துல இங்க பொதுவாக பகவத்குணங்கள், பிரவச்சனம், ஹரிகதை இதெல்லாம் ரொம்ப விசேஷம். குப்தஹரியினுடைய தரிசனம் ஆறுது. மேல நம்ம தரிசனம் பண்ணிப்போம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். குப்தஹரி க்ஷேத்திரம். அங்கேயே கோப்ரதாரத்திலேயே சரையு நதிக்கரையில பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் பிரபுவை தரிசனம் பண்ணோம். இதுவும் அதனுடைய தொடர்ச்சி தான். இங்க ஒரு கோவில் வந்துட்டு இருக்கு, பழைய கோவில் இது. தொடர்ந்து இந்த கோவிலை புனருத்தாரணம், ஜீர்ணோத்தாரணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். உள்ள நம்ம இப்போ இங்க ராமரை தரிசனம் பண்ணோம், குப்தஹரிய. மகாவிஷ்ணு உள்ள எழுந்தருளி இருக்கிறார். மகாவிஷ்ணுவான குப்தஹரியும் தரிசனம் பண்ணோம். ஜெய் சீதாராம். ஜெய் போலோ சரையூ மையா கி. கோப்ரதாரம் என்கின்ற தீர்த்தம் அயோத்தியாவில் முக்கியமான இடம். சரையு நதி. ஸ்கந்தபுராணத்துல இதை பத்தி வர விஷயம். கோப்ரதாராபிதம் தீர்த்தம் அபரம் வர்த்ததே நக சந்நிதௌ சங்கமஸ்யைவ மகாபாதக நாசனம். இங்குதான் கர்கரா என்கின்ற நதி சரையூல சங்கமம் ஆறுது. எத்ர ஸ்நானேன தானேன ந சோச்சதி நரஹ் கொச்சித். இங்க ஸ்நானம் தானம் செய்வது ரொம்ப விசேஷம். கோப்ரதார சமம் தீர்த்தம் ந பூதம் ந பவிஷ்யதி. இந்த தீர்த்தத்துக்கு ஈடான தீர்த்தமே கிடையாது. வாராணஸ்யாம் யதா வித்வன் வர்த்ததே மணிகர்ணிகா உஜ்ஜயின்யாம் யதா விப்ர மகாகால நிகேதனம் நைமிஷே சக்கரவாக்பீது யதா தீர்த்தம் அனுஸ்மிருதா அயோத்தியாயாம் ததா விப்ர கோப்ரதாராபிதம் மஹத். வாராணசியில எப்படி மணிகர்ணிகாவோ, உஜ்ஜயின்ல எப்படி மகாகாலோ, நைமிஷாரண்யத்துல எப்படி சக்கர தீர்த்தமோ, அது மாதிரி கோப்ரதாரத்துல அயோத்தியாவில் கோப்ரதாரம்ங்கிற தீர்த்தம் முக்கியமானது. எத்ர ராமாக்ஞயா வித்வன் சாகேத நகரீஜனாக அவாபு சொர்க்கமதுலம் நிமஜ்ஜே பரமாம்பசி. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தன்னுடைய அவதார காரியங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிவிட்டு கடைசியாக
இந்த கோபிரதாரத்துல தான் வந்து அந்தர்தானமானார். ராமரோட கூட ராமருடைய மந்திரிகள், ராமருடைய அடியார்கள், பக்தர்கள் எல்லாருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இந்த கோபிரதாரத்துல மோட்சம் கொடுத்தார். அப்பேற்பட்ட இந்த கோபிரதாரம் என்கின்ற க்ஷேத்திரம் குப்தார் காட் என்றும் இதற்கு பெயர். பயஸ்வினீச்ச கௌர்தேயா சாலங்காராச்ச சக்திதா விப்ராய வேத விதுஷே நியமவ்ரதசாலினே கேகே சுதீர்த்தே பர்வணி சிரேஷ்டே தசஸ்வர்ண பலப்பிரதே ஜேஷ்ட சுக்ல சதுர்தசியாம் ராத்திரௌ ஜாகரணம் சரேத்து. இங்கு கோமாதாவுக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த கோமாதாவை தானம் செய்ய வேண்டியது. வேதவித்துக்கு நல்ல நியமம் கொண்ட வேதவித்துக்கு தானம் செய்ய வேண்டியது. சுதீர்த்தே பர்வணி சிரேஷ்டே ஜேஷ்ட சுக்ல சதுர்தசி, அதாவது ஜேஷ்ட மாசம் சுக்லபட்சம் சதுர்தசி ராத்திரி முழுவதும் இங்கு விழித்திருந்து நாமசங்கீர்த்தனம் செய்ய வேண்டியது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் கோபிரதாரம் என்கிறது. மகாபாரதத்தினுடைய ஆரண்யக பர்வா அல்லது வனபர்வா, அதுல தீர்த்த யாத்ரா பர்வா என்று ஒரு கிளை பர்வா வருகிறது. தர்மபுத்திரர் பாண்டவர்களோட கூட இந்த கோபிரதாரத்துக்கு வந்து சரையூல ஸ்நானம் பண்ணி இங்க விசேஷமாக கோதானம் முதலியவைகள்லாம் செய்தார் என்று மகாபாரதத்திலே வரக்கூடிய இடம். பொதுவாக ஒரு விஷயம் சரையூல முதல்ல வரவங்களுக்கு சொல்றேன், முதல்ல இதை பார்க்கும் பொழுது ஒரே மண்ணு கலந்திருக்கே என்று நினைப்பார்கள். உள்ள இறங்கின உடனே தான் தெரியும் எவ்வளவு சுத்தமான நதி சரையூ என்கிறது. சரையூனுடைய மண்ணே ரொம்ப சுத்தமானது. பொதுவா நம்ம பெரியோர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, நதியில குளிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதோட மண்ணையே எடுத்து தேய்ச்சிக்கிறது என்று. அந்த மண்ணே கலந்து வருது சரையூல. நம்ம வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு பொல்யூஷன்லாம் பண்றோம் இல்லையா, அது மாதிரியான ஒண்ணு கிடையாது சரையோட மண்ணு. சரையோட மண்ணு சேர்ந்து தான் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம். ரொம்ப சுத்தமான நதி சரையூ. சுத்தமாவே இன்னி வரைக்கும் அதை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே யாராவது சோப்பு போட்டு குளிச்சாலோ அல்லது ஏதாவது கெமிக்கல்ஸ் கொண்டு வந்து கலந்தாலோ மக்களுக்கு கோபம் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் கொண்டு வந்து சரையூல குளிச்சா சுற்றி அங்கே குளிக்கிறவாள்லாம் ரொம்ப கோவப்படுவா, அதை நிறுத்துவா. அந்த ஒரு கல்ச்சர் உண்டு இங்கே, அந்த ஒரு சம்ஸ்கிருதி உண்டு இங்கே. அது மாதிரியா சுத்தமாக மெயின்டைன் ஆகிற ஜலம் சரையூ ஜலம். ஜெய் போலோ சரையூ மாதா கீ. IVC Studios. We ensure your happiness.